இட்லி தோசைன்றது தான் மெயினாக டயபெட்டிஸ் ரொம்ப ஹையாக இருக்கே ஒரு ரீசன் நான் சொல்லுவேன். ஏன்னா மாவு சத்து நம்ம ஃபுட்டில் ரொம்ப அதிகம் இருக்குது. வேறு எதுவுமே இருக்காது, புரத சத்து இருக்காது, ஃபேட்டு தேவையான ஹெல்த்தி ஃபேட் இருக்காது. அப்படிலாம் இருக்கும்போது சுகர்ஸ் வந்து ரொம்ப ஷூட்டப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இட்லியே சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டால் சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, சாப்பிடலாம். ஆனால் இட்லி வந்து சாப்பிடும்போது சாம்பார் ஒரு 2 பவுல் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். அதோட காய்கறிகள், பச்சை காய்கறிகள் சாலட் மாதிரி எடுத்துக்கலாம். வெந்தயம், முளைக்கட்டின வெந்தயம் சாப்பிடலாம், அது ஒரு 2-3 ஸ்பூன். ஆர் ஸ்ப்ரவுட்டட் கிராம்ஸ், இந்த பச்சை பயிறு, பாசிப்பயிறு ஊற வச்சு முளைக்கட்டினது அது சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிடும்போது புரத சத்து அதிகமாகுது, நார் சத்து அதிகமாகுது. புரத சத்து அதிகமாகி மாவு சத்து குறையும் போது இன்சுலின் சுரக்கிற நெசசிட்டி, தேவை வந்து கொஞ்சம் குறையும். ஸோ தட் இஸ் வெரி குட் ஃபார் டயபெட்டிக்ஸ்.